வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான வரலாற்று தொகுப்பு பத்தி பார்க்க போறோம். 6ஆம் வகுப்போட தன்னோட பள்ளி படிப்பை நிறுத்தின ஒருத்தர் ஒட்டுமொத்த மாநிலத்தோட தலையெழுத்தையே மாத்தினார்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இது வெறும் வரலாறு கிடையாது. நேர்மைக்கும் ஒரு சிறந்த நிர்வாகத்துக்குமான சிறந்த பாடம். சரி, தாமதிக்காம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம பாடத்திட்டத்துல என்னென்ன இருக்குன்னு சுருக்கமா பாத்திரலாம். முதலாவதா கல்வி கண் திறந்தவர், அடுத்து அரவணைக்கும் அரசியல், மூணாவதா நவீன மாநில கட்டமைப்பு, நாலாவதா தேசிய கிங்மேக்கர், அப்புறம் கடைசியா தன்னலமற்ற கடமை. இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு விரிவா அலச போறோம். பகுதி 1, கல்விக்கண் திறந்தவர். படிக்காத மேதைன்னு இவரை ஏன் கொண்டாடுறோன்னு பாப்போம். குடும்ப சூழ்நிலை காரணமா உலக படிப்பை அறிஞ்சுக்க தன்னோட பள்ளி கல்விய பாதியிலேயே விட்ட அவரு தொடக்கத்துல இருந்தே சமத்துவத்தை எவ்வளவு ஆழமா விரும்பினாருன்னு இந்த ஒரு சின்ன சம்பவம் நமக்கு உணர்த்தும். சிறு வயசுல அவர் படிச்ச பள்ளில விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதம் கொடுக்கும்போது பசங்க எல்லாரும் முண்டி அடிச்சுக்கிட்டு 2 தடவை வாங்குறத பார்த்தாரு. ஆனா அவரை மட்டும் கூட்டத்துல போகாம ஓரமாவே நின்னுட்டாரு. எல்லாரும் 5 காசு கட்டியிருக்கும்போது ஒரே மாதிரியா சமமாதானே கொடுக்கணும், முண்டி அடிச்சு வாங்குறதுல எனக்கு இஷ்டமில்ல அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாரு. சின்ன வயசுலயே சிறப்பு சலுகைகளை அவர் எவ்வளவு தூரம் வெறுத்தாருன்னு இதுல இருந்தே நமக்கு நல்லா புரியுது இல்லையா? அவரோட வாழ்வுல என்ன ரொம்பவே நெகிழ வச்ச ஒரு சம்பவம்னா அது இதுதான். ஒரு முறை கிராமத்து பக்கம் சுற்றுப்பயணம் போனப்போ ஆடு மேய்க்கிற ஒரு சின்ன பையனை பார்த்து காரை நிறுத்த சொன்னாரு. ஏன் தம்பி, பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு அவர் கேட்க, பள்ளிக்கூடம் போனா சோறு யாரு தருவா? நான் அந்த பையன் திருப்பி கேட்டான். சரி, உனக்கு சோறு போட்டா நீ படிப்பியா அப்படின்னு காமராஜர் கேட்ட அந்த கேள்விதான் பின்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவோட கல்வி புரட்சிக்கும் மதிய உணவு திட்டத்துக்கும் மிகப்பெரிய அடித்தளமா அமைஞ்சது. இந்த விஷயத்துல அவரோட அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு தெரியுமா? தன்னோட கல்வி இயக்குனர்கிட்ட அவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் மனசுல எல்லாரோட கல்வி கண்ணை திறக்கறத விட முக்கியமான வேலை இப்போதைக்கு வேற எதுவுமே இல்ல. மத்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஊர் ஊரா போய் மதிய உணவு திட்டத்துக்காக பிச்சை எடுக்கவும் நான் தயார் அப்படின்னு ரொம்பவே ஆணித்தரமா சொன்னாரு. இதெல்லாம் சும்மா சாதாரண புள்ளி விவரங்கள் கிடையாதுங்க. கிராமப்புற சமூகத்தோட மாபெரும் மறுமலர்ச்சி. சுமார் 30,000 ஆரம்ப பள்ளிகளை திறந்தாரு. 11ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச கட்டாய கல்விய கொண்டு வந்தாரு. பள்ளிக்கூடத்துல ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இலவச சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினாரு. பசி, வறுமை இந்த ரெண்டும் இனி ஒரு குழந்தையோட படிப்புக்கு தடையா இருக்கக்கூடாதுங்கிறத 100% சாதிச்சு காட்டினாரு. அடுத்து பகுதி 2, அரவணைக்கும் அரசியல். தன்னோட எதிரிகளையும் அவர் எப்படி சேர்த்துக்கிட்டாருன்னு பார்க்கலாம். பொதுவா அரசியல்னாலே ஒருத்தருக்கொருத்தர் சண்டையிடுறது, மக்களுக்கு ஒரு கோழி சண்டைய பாக்குற மாதிரி வேடிக்கையா இருக்கக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. அவரோட மிகப்பெரிய அரசியல் முதிர்ச்சியே இதுதான். அதிகாரத்துக்கு வந்த உடனே எதிரிகளை ஓரங்கட்டணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா காமராஜர் முதலமைச்சர் தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுப்பிரமணியம் அவர்களையும் அவரை ஆதரிச்ச பக்தவத்சலம் அவர்களையும் தன் அமைச்சரவையிலே மந்திரிகளாக்கி அழகு பார்த்தாரு. ஏற்கனவே பதவியிலிருந்து அனுபவம் பெற்றவங்களோட சேவை இந்த நாட்டுக்கு பயன்பட வேண்டாமா அனு கேட்ட அவரோட பரந்த மனப்பான்மை உண்மையிலே ரொம்ப கிரேட் இல்ல? சுதந்திர போராட்ட காலத்துல அவரோட பயணத்தை பார்த்தோன்னா அவரோட குணாதிசயம் எப்படி உருவாச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். 1940ல வேலூர் சிறையில இருந்தப்போ அவர் விருதுநகர் நகராட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஆனா 9 மாசம் கழிச்சு விடுதலையான உடனே நேரா போய் தாம் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. முழுமையா மக்களுக்காக பணியாற்ற முடியாதப்போ அந்த பதவியில சும்மா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தப்பு அப்படிங்கிறது தான் அவரோட அழுத்தமான கொள்கையா இருந்துச்சு. சரி, இப்போ பகுதி 3, நவீன மாநில கட்டமைப்பு. எந்த ஒரு ஆடம்பரமோ தேவையில்லாத விளம்பரமோ இல்லாம தமிழகத்தோட உள்கட்டமைப்பு அவர் எவ்வளவு நேர்த்தியாவும் வேகமாவும் கட்டி எழுப்பினாரு தெரியுமா? சாத்தனூர், வைகை, அமராவதி, மணிமுத்தாறு, கிருஷ்ணகிரின்னு பல அணைகளை கட்டி பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி செஞ்சு கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன், கிண்டி தொழிற்பேட்டை, 800 அனல் மின் நிலையம், தூத்துக்குடி துறைமுகம்னு தமிழ்நாட்டை தொழிற்துறையில ஒரு முன்னோடி மாநிலமா மாத்தி காட்டினாரு. ஒரு மாநிலத்தை எப்படி நிர்வகிக்கணுங்கிறதுக்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் சொல்லவே முடியாது. அடுத்ததா பகுதி 4, தேசிய கிங்மேக்காய். தேசிய அரசியல்ல அவர் எப்படி ஒரு கிங் மேக்கரா வலம் வந்தாருங்கிறது ஒரு பிரம்மாண்டமான பயணம். பதவியை துச்சமா மதிச்சு ஒரு தலைவன் எப்படி முன்மாதிரியாக இருக்கணும்னு அவர் வாழ்ந்து காட்டினாரு. முதலமைச்சர் பதவியை தானாகவே முன்வந்து ராஜினாமா செஞ்ச அவரு மூத்த தலைவர்களெல்லாம் பதவி விலகி கட்சிக்காக உழைக்கணும்னு சொன்னாரு. தேசிய அளவுல 2 தடவை பிரதமராகிற வாய்ப்பு அவரை தேடி வந்துச்சு. ஆனா எனக்கு அது வேணான்னு தவிர்த்துட்டு லால் பகதூர் சாஸ்திரியையும் அதுக்கப்புறம் இந்திரா காந்தியையும் பிரதமராக்கி இந்தியாவோட கிங் மேக்கரா உயர்ந்தாரு. பின்னாடி
எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டப்போ அதை மிக கடுமையா எதிர்க்கவும் அவர் கொஞ்சம் கூட தயங்கல. பகுதி 5. தன்னலமற்ற கடமை. ஒரு உத்தமரோட இறுதி காலம். அதிகாரம் ஒரு மனுஷனை மாத்துன்னு சொல்லுவாங்க, ஆனா அதிகாரமே இவரை கண்டுதான் வியந்து போச்சு. பொது வாழ்வுக்காக தன்னை முழுமையா அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மாமனிதரோட இறுதிக் கட்டம் இது. 1975 வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி தன் அரசியல் குருவான காந்தியடிகளின் பிறந்தன்னைக்கு அவர் இயற்கை எய்தினார். தன்னோட வாழ்நாள் முழுக்க அவர் ஒரு வாடகை வீட்ல தான் வாழ்ந்தாரு. அவர் முதலமைச்சரா இருந்தப்போ கூட வறுமையில இருந்த தன் சொந்த தாய்க்கு சின்னதா ஒரு சலுகை கூட அவர் கொடுத்ததில்ல. தேசத் தலைவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டதை கேட்டு மிகுந்த மனவேதனையோட தான் அவரோட உயிர் பிரிஞ்சது. அவர் இறந்தப்போ மிச்சமிருந்த அவரோட சொத்து பட்டியல் என்னன்னு பார்த்தா உண்மையிலேயே நம்ம எல்லாரையும் அதிர வச்சிடும். 9 வருஷம் ஒரு மாநிலத்தோட முதல்வராகவும் அகில இந்திய தலைவராகவும் இருந்த ஒருத்தர்கிட்ட இருந்ததெல்லாம் வெறும் 10 கதர்வேட்டிகளும் சட்டைகளும் 100 ரூபாய்க்கும் குறைவான பணமும் மட்டும்தாங்க. எந்த ஒரு பேங்க் அக்கவுண்டோ சொந்த வீடோ எந்தவித சொத்தும் அவர்கிட்ட இல்ல. மக்களுக்காக பல கோடிகள்ல திட்டங்களை கொண்டு வந்தவரு கடைசி வரைக்கும் ஒரு ஏழையாவே வாழ்ந்து மறைஞ்சாரு. இந்த வரலாற்று பகிர்வை நாம நிறைவு செய்யறப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பல வருஷங்கள் கடந்து பின்னாடியும் சரி, காலங்கள் மாறினாலும் சரி, நவீன அரசியல்ல இப்படி ஒரு தன்னலமற்ற சேவையையோ நேர்மையான நிர்வாகத்தையோ இனி யாராலையாவது கொடுக்க முடியுமா? பொது வாழ்வுனா என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த நிகழ்ச்சியான வரலாற்று தொடுப்புல என்னோட சேர்ந்து பயணம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எப்போதும் போல தொடர்ந்து நிறைய விஷயங்களை கத்துப்போம், புதுசா பல விஷயங்களை தேடுவோம். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வினோத்குமார்.